அஃபிஷியலி இன்னையோட எனக்கு காலேஜ் முடியுது. இதுக்கப்புறம் என் யூனிஃபார்முக்கு வேலை இல்லை, என் ஐடி கார்டுக்கும் வேலை இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஸ்கூல் முடிஞ்ச அந்த இன்னோசென்ட் ஃபேஸோட புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட ஜாலியா பிரிட்ஜ் கோர்ஸ்க்கு ஆடி ஆடி ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போய் சேர்ந்தேன். பிடிக்காம ஜாயின் பண்ணியிருந்தாலும் மேனேஜ் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையில தான் போனேன். ஆனா ஃபர்ஸ்ட் செம்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். கோடிங் சுத்தமா வரல. பைத்தான் எக்ஸாம்லாம் எழுதிட்டு 3 நாள் ஃபோனே எடுக்கல, ஃபெயில் ஆயிருவேன் பயந்து. எனக்கு படிக்க முடியலன்னா அழுக வந்துடும். ஏன்னா நான் ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பொண்ணு. மேம்கிட்டலாம் போய் எனக்கு வரல, நான் வேற காலேஜ் போறேன் அப்படின்னு அழுத நல்லா உண்டு. ஆனா இப்போ நினைச்சு பார்த்தா சிரிப்பு வருது. somehow I survived. அப்போ சொல்லுவாங்க கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள 4 வருஷம் போயிடும் அப்படின்னு. ஆனா இவ்வளோ சீக்கிரம் அது போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ சிரிச்சிருக்கோம், அவ்வளோ சண்டை போட்டிருக்கோம், அவ்வளோ அழுதுருக்கேன். பிட் அடிச்சதுல இருந்து காலேஜ் கட் அடிச்ச வரைக்கும் எல்லாமே அவ்வளோ அழகான மெமரிஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒஸ்ட், நான் தான் கொஞ்சம் பாவம், நல்ல பிள்ளை. அப்புறம் முக்கியமா எங்க ஜூனியர்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கு அவ்வளோ அழகா ஒரு ஃபேர்வெல் கண்டக்ட் பண்ணாங்க. ஃபேர்வெல் எல்லா காலேஜ்லயும் நடக்கிறது என்ன, அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எந்த கொஞ்சம் கோளாறு பிடிச்ச காலேஜ். அங்க ஃப்ரெஷர்ஸ் டேயும் கிடையாது, ஃபேர்வெலும் கிடையாது, ஒரு கொண்டாட்டமும் கிடையாது. ஆனா எங்க டிபார்ட்மெண்ட்ல நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் எங்களை ஸ்பெஷலா சென்ட் ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ மொத்த டிபார்ட்மெண்ட் சார்பா ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு முன்னாடி ஒரு 65 பேர் போறோம் ரியல் வேர்ல்டை ஃபேஸ் பண்றதுக்காக. அகாடமிக்ஸ், இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட், ப்ராஜெக்ட்னு எதுனாலும் ரீச் அவுட் பண்ணுங்க, கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. என்ன ரொம்ப இமோஷனலா போகுது? சரி நாளையில இருந்து ப்ராக்டிகல் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, போயிட்டு சமத்து பிள்ளைய படிக்க ஆரம்பிங்க போங்க.